தங்கம் விலை ஏறிக்கிட்டே போதே, நம்மளால வாங்க முடியலேன்னு கவலையாக இருக்கா? அப்போ நீங்கள் வர வேண்டிய கோயில் தான் இந்த ஸ்வர்ணபுரீஸ்வரர் கோயில். இந்த கோயில் எங்கே இருக்குன்னா, மயிலாடுதுறையிலேருந்து கரெக்டாக 10 கிலோமீட்டரில் செம்மனார் கோவில்ன்ற ஊரில் கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்கிறது. இது ஒரு மாட கோயில். நான் முன்னாடியே சொன்னேன்னே, கோச்செங்கட் சோழன் யானைகள்லாம் உள்ளே பூர முடியாதபடி 70 மாட கோயிலை கட்டினாருன்னு. அதில் இதுவும் ஒரு கோயில். இந்த கோயிலோட மூலவர் ஸ்வர்ணபுரீஸ்வரர், அதாவது ஸ்வர்ணங்களுக்கு அதிபதியானவர்னு அர்த்தம். படிகாசுநாதர்னு கூட சொல்லுவாங்க. திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்தரால பாடல் பெற்ற ஸ்தலம்னு இந்த கோயிலுக்கு நிறைய சிறப்பு இருக்கு. இந்த கோயிலில் சித்திரை 7ஆம் நாள்லேருந்து தொடங்கி 12 நாள் சூரிய ஒளி டைரக்டா மூலவரோட முகத்துல படுது. அந்த 12 நாளும் இந்த ஊர்ல திருவிழா கொண்டாடுறாங்க. இந்த கோயிலோட அம்பாள் பேர் மறுவார் குழலியம்மை. நேர்லே வந்து நிற்கிற மாதிரி அவ்வளோ அம்சமாக 1000 ஆண்டுகளுக்கு மேலே பழமையான இந்த கோயிலை இந்திரன் வழிபட்ட ஸ்தலம்னு சொல்கிறாங்க. அதாவது விருத்ராசுரன்ற ஒரு அசுரனை அழிக்கிறதுக்காக இங்கே இருக்கிற சிவபெருமானை வேண்டி தான் வஜ்ராயுதத்தை இந்திரன் பெற்றதா சொல்கிறாங்க. லக்ஷ்மி தாயாரே இங்கே தவம் இருந்து தான் விஷ்ணு பகவான் அடைஞ்சதாகவும் இன்னொரு புராணங்களில் சொல்லப்படுது. இங்கே தலவிருட்சம் வில்வமரம். வில்வமரத்துக்கு அருகிலேயே அழகான ஒரு சிவபெருமான் இருக்காரு. ரொம்ப அமைதியான இடங்க. அங்கே உட்காந்து நீங்கள் தியானம் பண்ணீங்கன்னா மனசுக்கு அவ்வளோ அமைதியாக இருக்கும். அடுத்த வாரம் வர சிவராத்திரிக்கு இந்த கோயிலில் சிவனுக்கு சிறப்பு பூஜை வழிபாடு பண்ணுறாங்க. இந்த ஊருக்கு பக்கத்தில் நீங்கள் யாராவது இருந்தீங்கன்னா இந்த கோயிலில் இருக்கவங்களை காண்டாக்ட் பண்ணி நீங்களும் இந்த பூஜையில் கலந்துக்கோங்க. சிவலிங்கத்தையும் நம்ம கையில் வச்சு பூஜை பண்ணுற அரிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். நீங்களும் தங்கம் வாங்க கஷ்டப்படுறீங்களாங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கோயில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுக்கோங்க. இதே மாதிரி தெரியாத பல கோயிலை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். இந்த சிவபூஜையில் கலந்து கொண்டு இறைவன் சுவர்ணபுரீஸ்வரர் அருளை பெற்று உயுமாறு அன்புடன் அனைவரையும் அழைக்கின்றோம். நன்றி.